எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் அன்பு நேயர்களே, மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். நம் குழுவாக நம்முடைய விசுவாச பாதையில் பயணித்து தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் சித்தத்தை நிறைவேற்றி இப்பூ உலகில் அவரை போல வாழ இந்நிகழ்ச்சி நமக்கு உதவியாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த பாடத்திலே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதில் ஆதி திருச்சபைக்கு வர இருந்த கள்ள போதகங்களை குறித்த எச்சரிப்பை பவுல் கூறினார். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று தெளிவாக கூறினார். விசுவாசிகளுக்கு போராட்டம் உண்டு என்று ஏற்கனவே எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலேயும் எழுதியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபேசியர் 6:11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போஸ்தலர்களின் விசுவாசத்தில் உறுதியாக இல்லாமல் இருப்பவர்கள் தவறான போதனை வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். இந்த விசுவாச துரோகம் இன்றும் நம் சமுதாயத்திலே இருக்கிறது. நாமும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து வசனம் 9 பாருங்கள். 1 தீமோத்தேயு 4:9. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன சத்தியத்தை மீண்டும் அழுத்தமாய் சொல்லுகிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், நான் சொல்வது 100க்கு 100 உண்மை என்பதை கூறத்தான் இவ்வளவு தெளிவாய் தான் சொல்லும் சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 4:10 பாருங்கள். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நிலைத்து நிற்கும் பொழுது அதற்கான விலைக்கரையத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் இரட்சகர் யார், இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களின் நிறம் என்ன என்பதை குறித்தெல்லாம் அநேக விவாதங்கள் நடைபெறலாம். அவருடைய முடி எப்படி இருந்தது, சுருளாக இருந்ததா, நேராக இருந்ததா என்பதை குறித்தெல்லாம் பேசலாம். அவருடைய நிறம் கருப்பா வெள்ளையா, அவர் எவ்வளவு உயரமுள்ளவராக இருந்தார், இயேசு கிறிஸ்துவை ஒரு கருப்பு இன மனிதராய் சித்தரித்திருக்கிற ஓவியங்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அவருடைய நிறமோ உயரமோ முடியோ முக்கியமானதல்ல. அப்படிப்பட்ட எந்த விவரங்களையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் நமக்கு சொல்லவில்லை. வேதம் இயேசுவை குறித்து நமக்கு சொல்லும் ஒரே மேலான மெய்யான சத்தியம், அவர் நம் அனைவருக்கும் இரட்சகர். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்தான் உங்களுக்கும் இரட்சகர். அவர் மட்டுமே உலகத்தின் இரட்சகர். யோவான் 3:16 இவ்விதமாய் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இயேசுவே இரட்சகர். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணிக்க முடியும். உதாரணம் என்று சொல்கிறேன், கவனிங்கள். ஒரு விமான நிலையத்திலிருந்து ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு விமானம் புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறது. எந்த விமானத்தில் வேண்டுமானாலும் நான் ஏறி பயணம் செய்யலாம். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அதற்கான சீட்டை பெற்றுக்கொண்டு விமானத்தினுள் ஏற வேண்டியதுதான். விமானத்தில் யார் வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம், ஆனால் எல்லாரும் அதை பயன்படுத்துவதில்லை. இயேசு எல்லா மனிதர்களுக்கும் இரட்சகர். ஆனால் யார் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை கவனிங்கள். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இங்கே உன் இளமையை குறித்து யாரும் உன்னை அசட்டை செய்யாதபடி என்கிறார். சபையில் உள்ள சிலர் தீமோத்தேயுவை இவன் ஒரு இளைஞன் தான்,
இவனுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவனுக்கு தெரியாத சில காரியங்களாக இருக்கலாம். என்றாலும் யாரும் அவன் இளைஞன் என்று அவனை அசட்டை செய்யக்கூடாது என்பதை குறித்து பவுல் தெளிவுபடுத்துகிறார். முக்கியமாக நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது விசுவாசிகள் அவன் இளைஞன் என்று அவனை அசட்டை செய்ய முடியாது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ஒரு இளம் ஊழியராக இருக்கலாம், அல்லது வேதாம கல்லூரியிலே படித்து கொண்டு இருக்கலாம். ஊழியத்திற்காக முன்னிற்கும் பொழுது வயதானவர்கள் உங்கள் செய்தியை கேட்க அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் விசுவாசிகளுக்கும் மாதிரியான வாழ்க்கை நடத்துங்கள், வார்த்தை பேசுங்கள். திருச்சபை தலைவர்கள் தேவையற்ற காரியங்களை பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்களோடு நின்று பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். மற்ற ஊழியர்களை குறித்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களோடு நின்று அவர்களுக்கு இணையாக மற்றவர்களை குறித்து குறைவாகவோ அல்லது எல்லாம் தெரிந்தவர்களைப் போலவோ பேச வேண்டாம். இது மிகவும் முக்கியமானது. உங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சாட்சி சொல்லட்டும். உங்கள் வயது முக்கியமானதல்ல, உங்கள் சாட்சி முக்கியமானது. அந்த வசனத்திலே எந்தெந்த காரியங்களிலே இளம் ஊழியரான தீமோத்தேயு அவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை ஒரு இளம் ஊழியராயிருக்கலாம். பவுல் சொல்லியிருக்கும் இந்த 6 காரியங்களிலேயும் உங்கள் மாதிரி எப்படி இருக்கிறது என்பதை சற்றே நேரம் எடுத்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 4:13, நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஊழியக்காரன் வேத வசனத்தை சத்தமாக வாசிக்க வேண்டும். எதற்காக? மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தருடைய வசனம் வாசிக்கப்பட வேண்டும். இன்று சில சபைகளிலே ஆலய ஆராதனைகளிலும் கூட வேத வசனங்களை வாசிக்கும் பழக்கம் இல்லை. இது வேதனையான ஒரு காரியம். வேத வசனம் தவிர ஆவிக்குரிய புத்தகங்களையும் ஊழியர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உட்கார்ந்து வாசிக்க வேண்டும். ரயில் நிலையத்திலோ அல்லது யாரையோ பார்க்க செல்லும் பொழுதோ காத்திருக்க வேண்டிய நேரம் அங்கே இருக்கும் என்றால் வாசிக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை கையில் எடுத்து சென்று வாசிப்பது மிகவும் நல்லது. வாசிப்பது இளம் ஊழியர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நல்லது. கர்த்தருடைய வசனத்தை கருத்தாய் வாசிக்க வாசிக்க மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, ஆலோசனை சொல்ல மிக உதவியாய் இருக்கும். கர்த்தருக்குள் வளரும் ஒரு ஊழியன் வளரும் ஒரு திருச்சபையை கொண்டவன் ஆவான். D.L. மூடி அவர்களை குறித்து அண்டை வீட்டார் ஒருவர் கூறிய வாசகம் மிகவும் உண்மை. ஒவ்வொரு முறை மூடி அவர்கள் வீட்டிற்கு வரும் பொழுதும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும் என்று சாட்சி சொல்கிறார். ஆம் பிரியமான சகோதரனை, சகோதரியே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்த ஆண்டை விட இப்பொழுது நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையிலும் அவரை அறியும் அறிவிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனத்தில் உள்ள மகத்துவமான சத்தியங்களை வாசிக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாய் வளர்ச்சி காண்போம். 1 தீமோத்தேயு 4:14 பாருங்கள். மூப்பராயி சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. கவனித்தீர்களா? உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். தீமோத்தேயுக்கும் கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். அதை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம் தீர்க்க தரிசன வரம். ஊழியக்காரர்கள் இளம் ஊழியர்கள் மேல் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது தங்கள் வாழ்க்கையில் உள்ள எதையும் அவர்கள் இளம் ஊழியருக்கு கடத்துவதில்லை. ஒரு ஊழியன் மேல் மற்ற ஊழியர்கள் கரம் வைத்து ஜெபிக்கும் பொழுது நாங்களும் உன்னோடு இருக்கிறோம் என்ற உறவை வெளிப்படுத்துகிறார்கள். எங்களுடைய ஊழியத்திலே நீ பங்குதாரர், உன்னுடைய ஊழியத்திலே நாங்கள் பங்குதாரர், நாம் இணைந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். 1 தீமோத்தேயு 4:15 வாசிக்கிறேன். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இவைகளையே சிந்தித்து கொண்டு என்பது நீ கற்றுக்கொள்வதில் கவனமுள்ளவனாய் இரு என்பதுதான் பொருள். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்காமல் இருப்பதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அதுபோல எந்த விசுவாசியும் வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்க எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. அனுதினமும் தனி தியானம் செய்வது மட்டும் வேதத்தை கற்றுக்கொள்வதாகாது.
படுக்கைக்கு வந்த பின் 2 கால்களையும் நீட்டி அரைகுறை தூக்கத்தில் ஒரு அதிகாரத்தை வாசித்துவிட்டு படுப்பது பயனளிக்காது. அதிகாலையிலே எழுந்து அரைகுறை தூக்கத்திலே வேதத்தை வாசிப்பதும் பயனில்லை. அல்லது வேலைக்கு செல்லும் முன் சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்து அவசரமாக ஒரு பகுதியை வாசித்துவிட்டு ஓடுவதும் பயனளிக்காது. விஞ்ஞான பாடத்தையோ உயர் ரக கணக்குகளையோ இப்படி நீங்கள் படிக்க முடியாது. உடல் களைப்பில்லாத நேரத்திலே, தூக்கம் வராத ஒரு நேரத்திலே முழு கவனத்தோடு வசனங்களை வாசித்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்க வேண்டும், அதாவது தெரிய வேண்டும் என்கிறார். அருமையான விசுவாசியே, உங்கள் போதகருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய வெகுமதி என்னவென்றால், வேத வசனங்களை அவர்கள் ஆழமாய் சரியான கருத்தோடு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை குறித்து அவர்களிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். ஐயா, உண்மையாகவே உங்கள் செய்திகள் இப்பொழுது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோம் என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். முக ஸ்துதிக்காக அப்படி சொல்ல தேவையில்லை. உண்மையாகவே விசுவாசத்திலே நீங்கள் வளர அவர் தெளிவாய் உதவி செய்வதை உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் கட்டாயம் அந்த பாராட்டை அவருக்கு கொடுங்கள். 1 தீமோத்தேயு 4:16 பாருங்கள். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இதை நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியராய் இருந்து கொண்டு கர்த்தருடைய வசனங்களை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் அது ஒரு பாவம். ஊழியராய் இருந்து கொண்டு வசனத்தை போதிக்காமல் இருப்பதை விட வேறு எந்த வேலையும் செய்யலாம். சரி, இன்று 1 தீமோத்தேயு 5 இருந்தும் சில வசனங்களை நாம் கற்றுக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 5 6 கண்காணிகள், உதவிக்காரர், மூப்பர் இவருடைய பொறுப்புகளை குறித்து நாம் படிக்கிறோம். இன்றைய திருச்சபையின் எல்லா பகுதிகளை குறித்தும் இங்கே பாடம் கற்றுக்கொள்ள முடியும். இது மிகவும் அர்த்தமுள்ள ஒரு பகுதி. கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5:1 முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும். முதிர் வயதுள்ள ஒருவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் கொடுக்கும் முதல் ஆலோசனை. இங்கே சபை மூப்பரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது வயதில் மூத்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இங்கே தீமோத்தேயுவை விட வயதிலே மூத்த எந்த ஒருவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபையிலே மூப்பர்கள் என்பது சபையிலே ஒரு குறிப்பிட்ட பொறுப்புடையவர்களை குறிக்கிறது. ஆனால் இங்கே மூப்பர் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வயது முதிர்ந்தவர்களை குறிக்கிறது. பவுல் இந்த 2 விதமான மூப்பர்களையும் மனதிலே வைத்திருந்தார் என்றும் கூறலாம். கர்த்தரின் முதிர்ச்சி பெற்ற ஒருவரை குறித்தும் திருச்சபையில் பொறுப்பிலிருந்த மூப்பரை குறித்தும் இங்கே கூறுகிறார். கர்த்தர் தம் ஜனங்கள் முதிர் வயதிலே உள்ளவர்களை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று லேவியராமத்திலேயே கற்றுக் கொடுத்திருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். லேவியராமம் 19:32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். இந்த சத்தியத்தை இளம் வயதிலேயே பவுல் கற்றிருந்தபடியால் தீமோத்தேயுவும் வயதில் முதியவர்களை கனம் பண்ண வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். தீமோத்தேயு முதிர் வயது உள்ளவர்களை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போல் உபதேசிக்க வேண்டும். மற்றவர்கள் முன் முதிர் வயது உள்ளவர்களை தீமோத்தேயு கடிந்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்திலே தனித்து சென்று அவன் உபதேசிக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். தீமோத்தேயு இளைஞராக இருந்தபடினாலே வயதிலே மூத்தவர்களிடத்திலே எப்படி கவனமாக திருச்சபையிலே உறவை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையைத்தான் இங்கே கொடுக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், இளம் ஊழியர்கள் எல்லாம் தெரிந்த ஒரு சர்வாதிகாரி போல வயதானவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்துபவர்களாகவும் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் தனியே அவரிடத்தில் சென்றும் பேச வேண்டும். அடுத்ததாக பாலிய புருஷரை, அதாவது வாலிபரை சகோதரரை போல நடத்த வேண்டும் என்கிறார். ஊழியருக்கும் சபையில் உள்ள மூப்பருக்கும் ஊழியருக்கும் சபையில் உள்ள வாலிபர்களுக்கும் இடையே உள்ள உறவுகள் இனிமையானதாக இருக்க வேண்டும். ஊழியர்கள் வாலிபரோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது சில முதியவர்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் போகலாம். ஆனால் முதியவர்களும் முக்கியம், வாலிபர்களும் முக்கியம் என்பதை இரு குழுவினரும் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாய் ஊழியனுடைய உறவு இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5:2 பாருங்கள். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. முதிர் வயது உள்ளவர்களுக்கும் பாலிய ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம்.
அப்பொழுது முதிர் வயது உள்ளவர்களை ஒரு தாயைப் போல எண்ணி கடினமாய் அல்ல, கனிவோடும் தனிப்பட்ட முறையிலும் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். பாலிய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நேரத்திலே மற்றும் ஒரு பெண் இருக்கும் பொழுது மட்டுமே அதை செய்ய வேண்டும். எதிர்பால் இனத்தவரோடு உள்ள உறவிலே ஊழியக்காரர்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட காரியத்திலே கவனமில்லாமல் இருந்ததால் ஏற்பட்ட பாவங்களினால் அநேக திருச்சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் ஒரு ஊழியர் அந்த திருச்சபையை விட்டு வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அந்த திருச்சபையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்ததாய் இருப்பது தெரிய வரும். புதிய ஒழுக்குமுறை என்பது திருச்சபையிலே வேலை செய்யாது. மூப்பர்களோடு, வாலிபரோடு, தாய்மாரோடு, வாலிப பெண்களோடு இப்படிப்பட்ட உறவுள்ளவராய் வாழ வேண்டும் என்று எழுதிய பவுல் இப்பொழுது மற்றொரு கூட்டத்தோடு தீமோத்தேயு வைக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5:3 உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. கனம் என்கிற வார்த்தை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. அதற்குரிய கிரேக்க வார்த்தையில் இருந்துதான் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும் ஆனோரோரியம் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளோடு ஒரு மதிப்பு இணைக்கப்பட்டு இருப்பதாக இந்த வார்த்தையின் பொருள் இருக்கிறது. ஊழியத்தில் உதவி செய்யும் ஒருவருக்கு ஒரு வெகுமதி கொடுக்கும் பொழுது அதை ஆனரோரியம் என்று கூறுகிறோம். அதாவது அவர்கள் செய்த வேலைக்கான ஒரு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆதி திருச்சபையினர் தங்கள் சபையிலே உள்ள விதவைகளை பொறுப்பெடுத்து கவனித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் விதவைகளை கவனிப்பதை குறித்து தான் பிரச்சனை உண்டானது. இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியே இருந்து வந்த யூதர்கள் தங்கள் விதவைகள் சரியாய் கவனிக்கப்படவில்லை என்று கூறினார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பந்தி விசாரிப்பை கவனிக்கும்படியாக சிலரை தெரிந்தெடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தை போதிப்பதிலே நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்று கூறினார்கள். தொடர்ந்து வரும் வசனங்களிலே விதவைகளை எப்படி கவனிக்க வேண்டும் என்ற ஆலோசனையை பவுல் கொடுக்கிறார். வேத வசனம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுக்கிறது. உணர்ச்சிகளின் அடிப்படையிலே அல்ல, சாதாரண அடிப்படை அறிவோடும் இளகிய உள்ளத்தோடும் இந்த பணி செய்யப்பட வேண்டும். அந்த பணி ஏனோதானோ என்று செய்யப்படவில்லை. முதலாவதாக உதவிக்காரர்கள் உண்மையாகவே விதவையாய் இருப்பவர்கள் யார் யார், அவருடைய தேவை என்ன போன்ற எல்லாவற்றையும் கணக்கிட வேண்டும். இன்றும் சில திருச்சபைகள் இதை குறித்து கருத்துள்ளவர்களாய் செயல்பட்டு வருகிறார்கள். உங்கள் சபை இதை குறித்து கவனமற்று இருக்கிறது என்றால் தேவையற்ற அலங்கார செலவுகளையும் உணவு செலவுகளையும் குறைத்து தேவையுள்ள விதவைகளுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் உதவி செய்வது சிறந்தது. தொடர்ந்து பவுல் மிக தெளிவாக குறிப்பாக சில விவரங்களை கொடுத்திருக்கிறார். சரி, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று நம் கண்முன் சிந்தனைக்கு கொண்டுருவோமா? இளம் ஊழியர்களானாலும் கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு போதிப்பதை குறித்து கரிசனையோடு செயல்பட வேண்டும். செய்திகளை ஆயத்தப்படுத்துவதற்கு, அதற்காக ஜெபிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தை வேறு எந்த பணிக்கும் கொடுக்கக்கூடாது. சீர்கேடான கிழவிகளின் பேச்சுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விலகி இருக்க வேண்டும். தேவையில்லாத நபர்களோடு நின்று பேசி கொண்டிருக்க வேண்டாம். உடற்பயிற்சிக்காக செலவிடப்படும் நேரத்தை விட தேவ பக்தியிலே வளர, ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்க, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இளம் ஊழியர்கள் மற்றவர்கள் அசட்டை பண்ணாத அளவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வரம் என்ன என்பதை சரியாக அறிந்து புரிந்து அதை தொடர்ந்து பலருடைய பயனுக்காக பயன்படுத்துங்கள். எனக்குத்தான் வரம் எதுவும் இல்லையே என்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஊழியக்காரர் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வரத்தை கட்டாயம் கொடுத்திருக்கிறார். இளம் ஊழியர்களாக நீங்கள் கொடுக்கும் செய்திகளுக்கு நீங்களும் கீழ்ப்படியும் பொழுது உங்களையும் உங்கள் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வீர்கள். இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மூப்பராகிய சங்கத்தார் தீமோத்தேயு மேல் கைகளை வைத்தபோது என்ன நடந்தது? மூப்பராகிய சங்கத்தார் தீமோத்தேயு மேல் கைகளை வைத்தபோது என்ன நடந்தது? ஆப்ஷன் ஏ, தீர்க்க தரிசன வரம் அளிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, பற்பல பாஷைகளை பேசினான். ஆப்ஷன் சி, தீர்க்க தரிசனம் கூற ஆரம்பித்தான். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 996203
2803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ள அன்பின் நேயர்களே, இந்த நாளின் வேத ஆராய்ச்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாம் ரட்சிப்பில் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரட்சிப்பு என்னும் விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்து கனிகளை கொடுக்கிறதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒருவரும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இச்சைகளுக்கு விலகி ஓடுவதும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாகும். இவைகளை நாம் சீராக செய்ய வேண்டுமானால் ஆவியானவரின் பலமும் வேத வசனங்களில் சத்தியமும் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்முடைய நேரம் எதில் அதிகம் செலவிடப்படுகிறது? வேத வாசிப்பிலா அல்லது வீண் பேச்சுகளிலா? கர்த்தரின் பாதத்திலா அல்லது அற்பமான சரீர முயற்சியிலா? ஆவிக்குரிய கவனம் நமக்கு மிகவும் தேவை நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:9.